நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மாறனை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வள்ளி கூட வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எமோஷனலா இருந்துச்சு இந்த ப்ரோமோ வந்து அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம அந்த இவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்கல்ல, வீரா கண்மணி எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு இனிமேல் நாங்கள் வந்து வாழவே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ராகவன் வந்து எவ்வளோ போய் கெஞ்சி பார்க்காங்க, கண்மணி சொல்கிறத கேளு, வா சேர்ந்து வாழு என் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தம்பி பண்ண துரோகத்துக்கு இனிமேல் நான் மட்டும் இல்லை, வீரா கூட அந்த அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ராமச்சந்திரன்ட்டு சொல்கிறாங்க, அப்பா நீங்களாவது பேசுங்கப்பா, கண்மணி வர சொல்லுங்கப்பா, அவள் இல்லாமல் நான் என்னால் வாழ முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்தரா போய் பேசுகிறது, அவன் பண்ண காரியத்துக்கு என்னால் அவங்ககிட்ட மூஞ்சியில் கூட இனிமேல் முழிக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா யார் பேச்சையுமே கேட்காம வந்து கண்மணி வந்து வீரா அந்த இடத்துல வந்து கூட்டு போயிடுறாங்க. அடுத்து ராமச்சந்திரன் வந்து கோவமாக வந்து மாறன்கிட்ட தான் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உன் மேலே வச்ச முழு நம்பிக்கையை வந்து நீ வீணாக்கிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இனிமேல் நீ எதுவுமே பேசக்கூடாதா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா, இந்த கல்யாணத்தை தான் நீ நல்லபடியாக எடுத்து நடத்துகிற, இனிமேல் வந்து உன்னை குடும்பத்தோடு சேர்த்துக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ பண்ண காரியத்துக்கு இனிமேல் ஜென்மத்துக்கு உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா அது வந்துப்பா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தடா கேட்க சொல்கிறேன், நீ பண்ண காரியத்துக்கு நீ அதுக்கு விளக்கம் கொடுப்ப, அதை வேறு கேட்டுக்கிட்டு இருக்கணுமாடா, நீ ஃபஸ்ட்டே வந்து வீராவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோமே, அன்னைக்கே நான் வந்து உன்னை வீட்டை விட்டே துரத்தி அனுப்பியிருப்பேன்டா. ஆனால் நீ வந்து இப்போ வந்து டேரெக்டாக அவள் கழுத்தில் தாலி கட்டி எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் கிடையாதுண்ணே, வீரா வந்து இந்த பையனை வந்து லவ் பண்ணுறானே, அது மட்டும் இல்லாமல் இடையிலே வந்து நம்ம மாறன் வந்து நல்லா இருந்தால, குடிக்காமல் நல்லா திருந்தி இருந்தால, அதுக்கு காரணமே அந்த வீரா தானே, அவள் வந்து வாழ்க்கையில் வந்தால் கண்டிப்பாக அவன் திருந்தி நல்லா இருப்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவனால் ஒன்றால் தான் அவன் வந்து ரொம்ப கெட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் வீரா வந்து நல்ல பொண்ணு, அவள் பக்கத்தில் யார் இருந்தாலுமே அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. அவள் யாருக்குமே வந்து துரோகம் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு. அதனால் வந்து அவன் கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால அவன் வந்து அப்படி இருந்திருக்கான். அதனாலலாம் வீரா மேலெலாம் தப்பு சொல்ல முடியாது. அது எப்படிப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கையை போய் நீ சீரழிச்சிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க, அப்பா வீரா கிட்ட பேசுங்கப்பா, வீராவுக்கு வந்து மாறனை வந்து பிடிக்கும்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு இல்லை எல்லாருமே சப்போர்ட்டா, அதெல்லாம் கிடையாது, வீரா இவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், இவன் தெரியாமல் தனமாக அந்த பிள்ளையோட கழுத்தில் வந்து தாலியை கட்டி எப்படியோ பொண்டாட்டி ஆக்கிலாம் நினச்சிருக்கான் போல். இங்கே பாருங்கள், இனிமேல் வந்து இவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவன் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. இத்தனை நாளாவது அவன் கூட பேசாமல் தான் இருந்தேன், சரி வீட்டில் வாரான் போகிறான்னு விட்டுட்டேன், ஆனால் இனிமேல் அவன் வந்து வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே வந்து அண்ணே அண்ணே சொல்கிறது கேளுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வள்ளி சொல்கிறாங்க. இங்கே பாரு வள்ளி, நீ தான் அவனுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இப்போ நான் போகிறேன், என் பின்னாடி நீ வந்தாவா, இல்லைன்னு வச்சுக்கோமே அவன் கூட இருக்கன்னா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராமச்சந்திரன் முன்னாடி போகிறாங்க. எல்லாருமே வந்து யார் பக்கம் போகிறேன்னு தெரியாமல் கடைசியில் எல்லாருமே போயிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் கூட. ஆனால் வள்ளி மட்டும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல மாறா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நிற்காங்க. அத்தை இங்கே பாரு, என் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இருந்துக்கிட்டு அவருக்கு பகையாளி ஆயிடாத, நீ போ, நம்ம எப்போனாலும் பார்த்துக்குருவோம், நான் தனியாக இருப்பேன், இந்த காரியம் பண்ணதுனால நமக்கு இதெல்லாம் நடக்கும் தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.